18th ஸ்லோகம் திருப்பி சொல்றேன். ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் சொன்னதும் விட்டு விட்டுதா கேட்டுதா? இல்ல அது நல்லாதான் கேட்டது. லாஸ்ட்ல தான் கேட்டு. ஓகே சரி, நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். तनुच्छायाभिस्ते तरुणतरणि श्रीसरणिभिः दिवं सर्वामुर्वीम् अरुणिमणि अरुणिमणि अरुणिमणिमग्नां स्मरति यः भवन्त्यस्यत्रस्य. இது என்ன கொடுத்திருக்கு இந்த புக்ல? द्वनहरिण शालीननयनाः सहोर्वश्यावश्याः कति कति न गीर्वाणगणिकाः. ஓகே, ஸோ இங்கே தான் பாட்டபேதம் இருக்கிறது நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ கிரி புக்கில் திவம் சர்வாம் உர்விம் அப்படின்னு தான் கொடுத்துருக்கு. சரி, ஸோ நான் ஃபர்ஸ்ட் லைனுக்கு மட்டும் மீனிங் சொல்லியிருந்தேன். தனுச்சாயாபி சர்வாமுர்விம் அருணிமணி மக்னாம் தானே? அருணிமணி மக்னாம் இல்லல்ல, அருணிமணி அருணிம நிமக்னாம். அத பிரிக்கும் போது அருணிம நிமக்னாம்னு பிரிக்கணும். சி அதுதான் சொன்னேன். கொஞ்சம் சம்ஸ்கிருதத்துல அந்த சந்தஸ்னு சொல்லுவானா, மீட்டர்னு சொன்னேன்ல, ஒரு சென்டென்ஸ்லனா இவ்வளவுதான் சவுண்ட்ஸ் இருக்கணும்னு கணக்கு இருக்கு. சிலபிள்ஸ் இல்ல, சவுண்ட்ஸ். சிலபிள்ஸுங்கிறத விட சவுண்ட்ஸ்ன்னு சொல்றது மோர் அப்ராப்ரியேட்டா இருக்கும். ஸோ இவ்வளோதான் சவுண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. ஸோ இவ்வளோதான் சவுண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த, பிகாஸ் சம்ஸ்கிருதம் இஸ் அ லாங்குவேஜ் வேர் நீங்க எந்த வார்த்தையை எப்படி போட்டாலும் உங்களுக்கு சேம் அர்த்தம் தான் வருங்கிறதுனால அவ பிரிச்சு போடும்போது பிரிண்ட்ல அந்த மாதிரி போட்டிருக்கா. ஸோ சர்வாம் உர்விம் கிரி புக் யூஸ் பண்றீங்களா, அங்க என்ன பொறுத்த வரைக்கும் இது பிரிண்ட் மிஸ்டேக். அருணிம நிமக்னாம். அருணிமனா ரெட்டிஷ் ஹியூ, அந்த இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ் டேர்ம். அருண அருணிம அப்படி. நான் வந்து அதோட கீழே சம்ஸ்கிருதத்துக்கு கீழே இருக்கிற தமிழ் அக்கத்துல கரெக்டா எழுதியிருக்கா, சம்ஸ்கிருத டெக்ஸ்ட்ல தப்பா எழுதியிருக்கா கிரி புக்ல. ஸோ வியாக்கியானத்தை வச்சும் நான் அதை வெரிஃபை பண்ண முடிஞ்சதுனால இட் இஸ் அருணிம நிமக்னாம். ஸோ பிரிக்கும் போது அருணிம நிமக்னாம் ஸ்மரதி யஹ. சரியா மேம்? இன்னொரு புக்ல மருணிமணி மக்னாம்னு இருக்கு. அதான் மேம், சம்ஸ்கிருத டெக்ஸ்ட்ல கிரியோட புக்ல அப்படி இருக்கு. சந்தி விடதி அது செப்பரேட் பண்ணினா அப்படி வருது இல்லையா? ஆமா. ஸோ தனுஹு, தனுஹுனா உன்னுடைய தனு, தனுனா உடம்பு, ஒரு உன்னுடைய சரீரம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சரீரம் அம்பாளுடைய சரீரம்னு வந்ததுன்னா ப்ளீஸ் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட் அஸ் அவர் சரீரம் இருக்கிற மாதிரி ஒரு சரீரம்னு. அவர் சரீரம் இஸ் மேட் ஆஃப் ஃபிளஷ் அண்ட் பிளட். அம்பாளுடைய சரீரம்னா என்ன அர்த்தம்? சச்சிதானந்தாத்தால ஆனது, பியோர் சித்துனால ஆன சரீரம். Okay, so it is not going to be anywhere relatable to the human body that you know. So தனு, அம்பாளுடைய தனு அப்படின்னு சொன்னானா அவளுடைய ஃபார்ம் அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ப்ளீஸ் டோன்ட் ரிலேட் இட் டு த ஹியூமன் பாடி. அது சச்சிதால ஆன ஒரு ஸ்வரூபம், பியோர் அறிவு, பியோர் ஞானத்தால ஏற்பட்ட ஸ்வரூபம். ஸோ உன்னுடைய அந்த ஸ்வரூபத்துல இருந்து சாயாபிஹி தே, உன்னுடைய அந்த தனு தே, தனுஹு தே, உன்னுடைய அந்த உடம்பில் இருந்து ஆர் உன்னுடைய சரீரத்திலிருந்து சாயாபிஹி ரேடியன்ஸ், கிரணங்கள், உடம்புல இருந்து ஒரு ஜொலிப்பு ஏற்படுறது இல்லையா, அந்த ரேடியன்ஸ். அது எப்படி இருக்கு? தருண தரணி ஸ்ரீசரணிபிஹி. தருணனா யங், தரணினா சன். தருண தரணினா யங் சன், அதாவது இளம் சூரியன். உதய காலத்துல சூரியன் கண்ணால பார்க்க முடியும். அதோட கலர் எப்படி இருக்கும்? ரெட்டிஷ் ஆரஞ்சா இருக்கும். ஓகே, அது இங்கிலீஷ்ல சொன்னா ரெட்டிஷ் ஆரஞ்சுன்னு சொல்றோம். பட் அந்த கலருக்கு என்ன பேர் உண்டு? அருண வர்ணம்னு பேர்.
சோ என்ன சொல்றா? தருண தரணி, யங் சன், இளம் சூரியனுடைய ஸ்ரீ சரணிபிகி. ஸ்ரீ அப்படின்னா மங்களகரமான அல்லது வெரி abundant, அளவற்ற. ஓகே, ஸ்ரீங்கிற வார்த்தைக்கு நிறைய அவேய பதங்கள் இருக்கு. நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? abundant அண்ட் மங்களகரமான. ஓகே, மஞ்சளுக்கு கூட ஸ்ரீன்னு சொல்லுவா. நிறைய ஸ்ரீங்கிற அந்த ஒரு பதத்துக்கு நிறைய அர்த்தங்கள் வரும். பட் எல்லாமே மங்களகரமானங்கிற அர்த்தத்தோட ரிலேட்டடா தான் வரும். ஓகே, சோ ஸ்ரீ சரணி, சரணினா எனிதிங் தட் இஸ் ஃப்ளோவிங். ஸோ உன்னுடைய சரீரத்துல இருந்து வர ரேடியன்ஸ் அது எப்படி இருக்கு? இளம் சூரியனுடைய அந்த மங்களகரமான காந்தியை போல இருக்கு. புரிஞ்சுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் சொல்லியிருக்கேன். செகண்ட், திவம் சர்வாம் உர்விம் அருணிம நிமக்னாம் ஸ்மரதியஹ. சோ உன்னுடைய சரீரம் இருக்கு. எப்பேற்பட்ட சரீரம்? சச்சிதானந்த ஸ்வரூபமா இருக்கிற சரீரம். இந்த சரீரத்தினுடைய காந்தி இளஞ்சூரியனை போல் அந்த அருண வர்ணத்துல இருக்கு. எப்படி இருக்கு? மங்களகரமா இருக்கு. இட் இஸ் ஃப்ளோவிங் ஆல் ஓவர், abundantly flowing. சரி, இந்த abundantly flowing radiance என்ன பண்றது? திவம் சர்வாம் உர்விம். திவம் அப்படின்னா தேவலோகம்னு அர்த்தம். சோ நம்ம இருக்கிறது மிருத்யு லோகம். திவம்னு வந்தா ஹெவன்ஸ்ன்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா நம்ம கல்ச்சர் ரீதியா புரிஞ்சுட்டோம்னா திவம்னா தேவதைகள் இருக்கிற ஸ்தானத்துக்கு பேரு திவம்னு பேர். ஓகே, சோ தேவலோகத்தையும் சர்வாம் உருவிம் இந்த மொத்த பூலோகத்தையும் அருணிம நிமக்னாம் இந்த இளஞ்சிவப்பு வர்ணத்தில், நிமக்னாம்னா மூழ்கடிப்பவள். நிமக்னமா இருக்கிறதுனா என்ன? அதுலயே மூழ்கி போய் இருக்கிறதுன்னு தானே சொல்லுவோம். சோ அருணிம நிமக்னாம் ஸ்மரதியஹ. சோ இந்த அம்பாளுடைய கிரணங்கள் என்ன பண்றது? அம்பாள்கிட்ட இருந்து ஒரிஜினேட் ஆகுது. தேவலோகத்தையும் பூலோகத்தையும் இந்த அருண வர்ணத்தால நிரப்பருது. அப்படின்னு யஹ ஸ்மரதி, எவன் ஒருவன் நினைவுல வச்சுக்கிறானோ இந்த ஃபார்ம, ஸ்மரதி தியானம் பண்றானோ, who keeps remembering this form of Devi, where Aruna Varnam is radiating and in the radiance எல்லா லோகங்களையும் அந்த அருண வர்ணத்துல மூழ்கடிக்கிறது. அப்படிங்கிற இந்த ஸ்வரூபத்தை எவன் ஒருவன் ஸ்மரதி ஸ்மரணம் பண்றானோ, பவந்தியஸ்ய பவந்தி யஸ்ய பவந்தியஸ்ய த்ரஸ்யத் வன ஹரிண ஷாலீன நயனாக. த்ரஸ்யத் வன ஹரிண, த்ரஸ்யனா பயந்த, வனஹரிண அப்படின்னா காட்டு மான்கள், ஹரிணம்னா மான், வனஹரிணம்னா காட்டு மான். த்ரஸ்யத் வனஹரிணனா பயந்த காட்டு மான்கள், ஷாலீன நயனாகா. அது அந்த ஒரு பயந்த காட்டு மான்களுடைய கண்கள் எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும்ல, இன் ஃபியர். அது அப்படியே விரிச்சு பார்க்கும் அந்த மாதிரி. ஆனா அழகாவும் இருக்கும். அந்த அந்த கண்ணை விரிக்கிறது எப்படி இருக்கும்? அழகாவும் இருக்கும். சோ ஷாலீன நயனாகா பவந்தி யஸ்ய, பவந்தி அஸ்ய, சாரி ஸ்பிளிட் என்ன, பவந்தி அஸ்ய த்ரஸ்யத் வனஹரிண ஷாலீன நயனாகா. இவனுக்கு காட்டு மான்கள், அதுவும் எப்படிப்பட்ட காட்டு மான்கள்? பயந்து போன காட்டு மான்களை போல விஷாலமான கண்கள் உடைய, சகோர்வஷ்யாவஷ்யாக ஊர்வஷி போல் அப்சரசுகளோடு கூடிய பெண்கள், வஷ்யாகா வசத்தில் இருப்பார்கள், அவனிடத்தில் வசம் அடைந்தவர்களாக இருப்பார்கள். கத்தி கத்தின கீர்வாண கணிகா, ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, எத்தனை பேருனே நம்மளுக்கு தெரியாது.
அத்தனை கீர்வாணனா தேவதை பெண்கள், கீர்வாண கணிகானா தேவதை பெண்கள், அப்சரசுகள், ஊர்வசியினோட ஊர்வசி ரம்பா மேனகா மாதிரி அவளோட கூடிய அப்சரஸ் பெண்கள் எத்தனை பேர்னு நம்மளுக்கு கத்தி கத்தினா அன்எண்டிங், எத்தனைன்னு எவ்வளோ எவ்வளோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, எவ்வளவோ அப்படிங்கிறோம் இல்லையா. அவ என்ன பண்றா, பவந்தி அஸ்ய வஷ்யாக, அவெல்லாம் இவனுடைய வசத்தில் இருக்கிறார்கள். எப்படி அப்ரோச் பண்றா, மான்களை போல. ஆனா எப்பேற்பட்ட மான்கள், பயந்து போன மான்கள், அதோட விரிஞ்ச கண்கள் போல் கண்கள் உடைய பெண்கள், தேவதா ஸ்திரீகள். இது இதோடைய அர்த்தம் அண்ட் ஸ்பிளிட். இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சுதா? அது எப்படி இருக்கோ வார்த்தை, அந்த வார்த்தையோட மீனிங் புரிஞ்சுதா? நான் இதுக்கு இப்போ உள்ள அர்த்தம் சொல்ல போறேன். அம்பாளுடைய இந்த ஸ்வரூபம் இருக்கு இல்லையா, நம்ம போன ஸ்லோகத்திலேயே பார்த்தோம். அம்பாள் கிட்ட இருந்து அந்த அருண வர்ணத்து காந்தி வர்றதுனால அவளுக்கு அருணான்னு பெயர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சோ இந்த ஸ்வரூபம் எப்பேற்பட்ட ஸ்வரூபம், சஹஸ்ரநாமத்துல நம்ம பார்க்கிறோம், சிந்தூராருண விக்கிரகம் அப்படின்னு பாக்குறோம். அம்பாளுடைய விக்கிரகமே சிந்தூர வர்ணத்துல இருக்கு. அப்புறம் அம்பாளுடைய ஆபரணங்களும் அந்த வர்ணம் அருண வர்ணம். அருணாம் கருணா தரங்கிதாட்சீம் திருத பாஷாங்குஷ புஷ்பபாண சாப்பாம் அணிமாதிபிராவிருதாம் மயூகைஹி அகம் இத்யேவ விபாவயே பவானி த்யாயேத் பத்மாசனஸ்தாம் விகசிதவதனாம் பத்மபத்ராயதாக்ஷீம் ஹேமாபாம் பீதவஸ்திராம் கர கலிதலசத் ஹேம பத்மாம் வராங்கீம் சர்வாலங்காரயுக்தாம் சததம் அபயதாம் பக்தநம்ராம் பவானீம் ஸ்ரீவித்யாம் சாந்தமூர்த்திம் சகல சுரனுதாம் சர்வ சம்பத் பிரதாத்ரீம் ச குங்கும விலேபனாம், உடம்பு முழுக்க குங்கும வர்ணத்தை பூசிண்டால் போல் இருக்கா. சகுங்கும விலேபனாம் அளிக சும்பி கஸ்தூரிகாம் சமந்த ஹசிதேக்ஷணாம் சர சாப பாஷாங்குஷாம் அசேஷ ஜனமோகினீம் அருணமால்ய பூஷா, அருண வர்ணத்துல மாலை, அருண வர்ணத்துல பூஷணங்கள், அருண வர்ணத்துல ட்ரெஸ், அவளும் அருண வர்ணம். ஜபா குசும பாசுரம் மொத்தத்துல பாக்குறதுக்கு எப்படி இருக்கா, செம்பருத்தி பூ பூத்தா அதோட காந்தி எப்படி இருக்கும் அப்படி இருக்கா. ஜபா குசுமம்னா செம்பருத்தி பூ. சோ அந்த ரெஃபரன்ஸும் நம்மளுக்கு கிடைக்கிறது. சோ அந்த அந்த வர்ணத்தை இங்க கோட் பண்றா ஆச்சாரியால் ஆர் சிவபெருமான், எப்படி வேணா எடுத்துக்கோங்க. சோ உன்னுடைய இந்த சச்சித ஆனந்தம் அறிவு அப்படிங்கிற இந்த திருமேனியில இருந்து வரும் அந்த காந்தி இருக்கிற சாயானா காந்தி, அது என்ன பண்றது, இளம் சூரியனை போல் அந்த வர்ணம் அதோடைய வர்ணம் எப்படி இளம் சூரியனை போல் இருக்கு, அது அப்படியே பரவுறது அபண்டன்ட்லி, மங்களகரமா இருக்கு. அந்த மங்களகரமான அந்த ரேடியன்ஸ் தேவலோக மொத்தத்தையும் அந்த கலர்ல மூழ்கடிக்க செய்யறது, நம்ம இருக்கிற பூலோகத்தையும் அந்த கலர்ல மூழ்கடிக்க செய்யறது. இது நம்ம உணர்றோம் இல்லையா. சன்ரைஸ் அண்ட் சன்செட் வி கேன் சி சம்ஹவ். அந்த மொத்த அட்மாஸ்பியர் மட்டும் இல்ல, நம்மள சுத்தி இருக்கிற அந்த காத்துமே அந்த கலர் ரேடியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வி கேன் ரிலேட் டு திஸ் எக்ஸாம்பிள். ஸோ அம்பாளுடைய ஸ்வரூபத்தை இந்த விதத்துல எவன் ஒருவன் ஸ்மரத்தியாக ஸ்மரணம் பண்றானோ, திருப்பி திருப்பி தியானம் பண்றானோ, அவனுக்கு என்ன ஏற்பட்டுடும்னா அம்பாளுடைய சாநித்தியம் ஏற்படும். நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம், அம்பாள் எந்த இடத்துல இருக்காளோ அந்த இடத்துல ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும்னு பார்த்திருக்கோம். 4th ஸ்லோகத்துல, சாரி 5th ஸ்லோகத்துல அம்பாள் ஒரு இடத்துல உங்களுக்கு அட்ராக்ஷன் ஏற்படுறது, அதை பார்த்துட்டே இருக்கணும்னு தோன்றதுன்னா அந்த இடத்துல அம்பாள் இருக்கான்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னு 5th ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பார்த்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம், அம்பாளுடைய பிரசன்ஸ் எப்பேற்பட்டதுன்னா பெரிய அலங்காரம் இல்லைன்னாலும் இட் வில் அட்ராக்ட் பீப்புள். மேக்னெட்டிக் கைண்ட் ஆஃப் ஒரு அட்ராக்ஷன். என்ன காரணம்னு தெரியாது, பட் அட்ராக்ஷன். இதை நான் அம்பாளுக்கு மட்டும் இது பண்ண மாட்டேன். அம்பாளுக்கு சோதரன்னு சொல்ற கிருஷ்ணருடைய அம்சமும் அப்படிதான். கிருஷ்ணங்கிற வார்த்தைக்கு அர்த்தம்னா ஆகர்ஷயதிய ச கிருஷ்ணஹ, தம் பக்கத்துல எல்லாரையும் ஈர்த்து கொள்வான். அந்த பரபிரம்மத்தோடைய தன்மை எதுன்னு அர்த்தம். அதோட சாநித்தியம் ஒரு இடத்துல நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சதானால் அது எப்படி இருக்கும்னா தம் பக்கத்துல ஆட்டோமேட்டிக்கலி இழுக்கும். சோ அம்பாளுடைய சாநித்தியம் நம்மளுக்கு ஜாஸ்தியா போயிடுதுன்னா நம்ம எப்படி ஆயிடுவோம்,
அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எப்படி இருக்கும்னா we will attract. அந்த அட்ராக்ஷன் எப்படி இருக்கும் நீங்க சொல்றா? ஊர்வசி ரம்பா போல இருக்கிற ஸ்திரீகள், தேவதா ஸ்திரீகள் அவனிடத்துல அவன் எங்க இருக்கான்னு தேடிண்டு அவன் பின்னாடி வருவான்னு சொல்றான். ஆனா இங்க முக்கியமா ஒரு விஷயம் கவனிக்கணும். திரஸ்யத் வனஹாரின ஷாலீன நயனாக, பயந்து போன மான்களுடைய கண்களை போல் இருக்கும் பெண்கள்னு போட்டுட்டார். விச் டஸ் நாட் மீன் அவ வந்து இவன்ட்ட அட்ராக்ட் ஆகி இவன்ட்ட ஏதோ ஒரு சந்தோஷம் ஏற்படுங்கிறதுக்காக அவ வரல. வந்துடுறா, இவனுடைய காந்தி அந்த ஈர்ப்ப கண்டு, அம்பாளுடைய சாநித்தியத்தினால ஏற்படுற ஈர்ப்ப கண்டு அவ வரா. பட் டிசையர்ங்கிற காரணத்தை இங்க எக்ஸசைஸ் பண்ணிக்க முடியாதுன்னு அவன் பக்கத்துல வரும்போது தெரியறது. அந்த இடத்துல யார் இருக்கா? அம்பாளுடைய சாநித்தியம் அதிகமா இருக்கு. சோ அங்க they are not able to mesmerize him or take advantage of him. அது பண்ண முடியாது. அதனால fearful eyes like a deer of fearful deerன்னு போட்டா. இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா யோசிச்சுட்டு இருந்தேன். மகான்களோட சந்நிதியில போனா நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோம் யோசிச்சு பார்த்திருக்கலாம். மகாபெரிவா சந்நிதியில ஐ திங்க் இந்த கிளாஸ்ல இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு தடவையாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். மகாபெரிவா முன்னாடி போய் நின்றுருக்கேளா, எப்படி இருந்திருக்கும்? பெஸ்ட் எக்ஸாம்பிள் எனக்கு அதான் தோன்றது, எனக்கு வேற எக்ஸாம்பிள் தெரியல. நான் பார்த்தேன் மேம், கண்ணுல அவர் என் கண்ணை பார்த்தாரு. ஆக்சுவலி நான் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தேன் அவரை. மஹபூப் நகர் வந்திருந்தார். நான் எப்படி பாஸ் ஆனேன்னு எனக்கே தெரியல 10th அப்போ. அது ஒரு வைப்ரேஷன், அது என்னால இப்ப கூட உணர முடியாது. கரெக்ட். சோ மாலதி மேம், நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை நினைச்சு பாருங்க, உங்களுக்கு இன்னும் நிறைய தோணும். நொச்சூர் அண்ணா கதையில வச்சு அதையும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் இப்ப மாலதி மேம் மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் கொலேட் பண்ணி நான் சொன்னேன்னா, அம்பாளுடைய சாநித்தியம் இருக்கிற இடத்துல நம்ம போனோம்னா, இதை நான் காஞ்சிபுரம் கோவில்லையும் உணர்ந்திருக்கேன். இல்ல பொதுவா சாநித்தியம் இல்ல எங்கேயாவது ஒரு பஜனை நடக்கிறது, உபன்யாசம் நடக்கிறது, பூஜை நடக்கிறதுனா எல்லா இடத்துலயும் ஐ வாஸ் ஏபிள் டு எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். ஸோ மகான்கள் சொல்றது கரெக்ட். என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, ஒண்ணு மனசு சாந்தமாயிடும். ராமாயணத்திலயும் இப்படிதான் சொல்றார். ஹனுமார் வந்து சீத்தை எங்கன்னு தேடுறார். மந்தோதரிய பார்த்து ஃபர்ஸ்ட் சீத்தை நினைச்சு வாளெல்லாம் எடுத்து முத்தம் கொடுத்துக்கிறாராம். சுச்சும்ப புச்சம் அப்படின்னு வருது சுந்தரகாண்டத்துல. ஏன்னா அது குரங்கு இல்லையா, அதோட சுபாவத்தை காமிக்கிறது. அப்புறம் மந்தோதரி இப்படி படுத்துண்டு இவ்வளோ ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு ராவணன் பக்கத்துல தூங்குற கேரக்டர் கிடையாதேன்னு யோசிச்சாராம். ரெண்டாவது அவர் என்ன பிரமாணம் யூஸ் பண்ணார்னா, மனசு எனக்கு சாந்தமாலன்னு நினைச்சாராம். என்ன அர்த்தம் அதுக்கு? அப்போ சீதை எங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ண வேண்டியிருந்ததுன்னா, நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேபியோ நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேபிய. 8 திக்கு தேவதைகளுக்கும் நமஸ்காரம். யார தேடுற அந்த சீதைக்கு நமஸ்காரம், யார நம்சா ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் நமஸ்காரம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிச்சுதான் இது மந்தோதரி இல்லைன்னு. ஐ மீன் சீதை இது இருக்க முடியாதுன்னு அவரால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடிஞ்சுதான். ஏன்னா ராமலக்ஷ்மணா 8 திக்பால தேவதைகளுக்கும் நான் நமஸ்காரம் சொல்லாம கிளம்பிட்டேன்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில போய் தேடுறார். சோ சீத்தை எங்க இருக்கான்னு அவர் எப்படி கண்டுபிடிச்சார்னா, சீத்தையோட இடம் அசோக வாட்டிகா அப்ரோச் பண்ண அம்பாளுடைய சாநித்தியம் அவருக்கு மனசுல சாந்தி ஏற்பட்டுதான். இது நான் சொல்லல, வால்மீகி ராமாயணத்துல அனுமார் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காருன்னு சொல்றா. சுந்தரகாண்டம் எடுத்து பாருங்க. ஐ திங்க் ஒரு 7வது 8வது சர்க்கத்துல இது வரதுக்கு 8வது சர்க்கம் வந்து ராவணன் வந்து காளமாடு மாதிரி தூங்கிட்டு இருக்கான்னு வரும். ஐ திங்க் 9வது 10வது சர்க்கத்துல இது வரும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ராவணனை புகழ்ந்து பேசியிருப்பார் ஒரு சர்க்கம் முழுக்க. என்ன அவன் எப்பேற்பட்டவன்னு அதுல ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கலாம். அந்த காலத்துல ஆல் டைப்ஸ் ஆஃப் நான்வெஜ் ஃபுட் நம்ம சாப்பிட்டுருக்கோம். அஸ் இன் இந்தியன் சப்கான்டினென்ட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குங்கிற ப்ரூஃபும் அந்த சர்க்கத்துல இருக்கு. ஆனா என்ன நான்வெஜ் சாப்பிட்டாலும் முட்டை மட்டும் யாரும் சாப்பிட மாட்டா. ஓகே, அதோட ப்ரூஃப் ராமாயணத்துல இருக்கு. சோ சாரி டீவியேட் ஆறேன், அந்த சுந்தரகாண்ட ஞாபகம் வந்தது. அதனால என்ன சொல்ல வரேன்னா, சாநித்தியம் தெய்வ சாநித்தியம் இருந்தா மனசு முதல்ல சாந்தமாகும். சோ இது நிறைய பிரமாணங்கள்ல தெரியாது. இப்ப ராமாயணத்துல இருந்து ஆரம்பிச்சு எத்தனை பிரமாணம் எடுத்தாலும் நம்மளுக்கு தெரியாது. ஸ்வயம் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்லயும் ஒரு சாநித்தியம் இருக்கிற இடத்துக்கு போனோம், கோவிலுக்கு எஸ்பெஷலி இல்ல இந்த மாதிரி பெரியவா முன்னாடி போய் நின்னோம்னா, ஃபர்ஸ்ட் மைண்ட்ல
ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு சாந்தம் முதல்ல ஏற்படும். ஃபார் சம் ரீசன் நம்மளுக்கு தலையில இருக்க பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி ஒரு ஆர் இட் ஹஸ் பிகம் அ லிட்டில் லைட்டர்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சில பேருக்கு வந்து தாரையா தண்ணி கண்ணுல இருந்து கொட்டும், ஆனா வித்தவுட் அ ரீசன். அது வந்து சோக கண்ணீர் கிடையாது, அது வந்து ஒரு ஓவர்வெல்ம், ஒரு ஃபீலிங் ஆஃப் ஓவர்வெல்ம் இருக்கும். அண்ட் அது என்ன சொல்லலாம், அது அவளுடைய கருணையோட அந்த இது தாங்க முடியாம அது வரும், நம்மளுக்குள்ள இருந்து வரும். திஸ் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஐவ் சீன் மெனி பீப்புள் ஹேவிங். மூணாவது, அவ முன்னாடி நம்ம 1/2 மணி நேரம் கூட நின்றுப்போம், பட் 5 நிமிஷம் கூட நின்ன ஒரு 5 நிமிஷம் தான் ஆயிருக்கு, அப்படி ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். இப்ப ஏன் மகாபெரிவா எக்ஸாம்பிள் கேட்டேன்னா, அவ ஒன்றும் பெரிய அலங்காரம் கிடையாது, இல்ல பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் கிடையாது. என்ன வேஷம்? சன்னியாசி வேஷம். என்ன போட்டுன்னு இருக்கா? காஷாய வஸ்திரம் தான், கையில ஒரு தண்டம் தான், மேக்சிமம் ருத்ராட்சம் இருக்கும், யாராவது மாலை கொண்டு கொடுத்தா இருக்கும், நெத்தி நிறையா விபூதி, இவ்வளவுதான் அவளுடைய ஸ்வரூபமா இருந்தது. ஆனா எத்தனை பேர் அவ முன்னாடி போயிட்டு அங்க இருந்து நகர முடியலன்னு சொல்லிட்டு நிறைய நின்று அவளை தரிசனம் பண்ணவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது நிறைய பேருக்கு இருக்கும். இது வந்து பர்சனலி எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பா, அதனால நான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துட்டேன். சோ அப்ப அங்க என்ன நடந்தது? we all got attracted to மகாபெரிவா. அது என்ன மாதிரியான அட்ராக்ஷன் இருந்தது? நம்ம வேர்ல்டுல இப்ப சொல்ற அட்ராக்ஷனை பத்தி பேசலனா, இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு டிவைன் பிரசன்ஸுக்கு நம்மளுக்கே தெரியாம நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுறது. நம்ம அந்த இடத்துல போய் நிக்கிறோம், வி இமோட். அவ நம்மளை பார்த்தா, நம்மள பிரத்யேகமா கவனிச்சா அப்படிங்கிற ஃபீலிங் எல்லாருக்கும் வருது. என்னதான் ஒரு பிரசாதம் கொடுத்து அவ அனுப்பியிருந்தாலும் நம்மள கவனிச்சுட்டா, he has understood everything about meன்னு ஒரு இன்டிமேட் ஃபீலிங் வருது. அப்புறம் வேற என்ன வருது? இட் இஸ் ஆல் ரிசால்வ்ட். ஓகே, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. அவளை பார்க்கறதுக்கு முன்னாடி இல்லாத சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவளை பார்த்ததுக்கு அப்புறம், தர்சனம் பண்ணதுக்கு அப்புறம் வருது. சம் எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் நடக்கிறது இல்லையா? சோ இந்த மாதிரியான அட்ராக்ஷனை தான் நான் இங்க குறிப்பிடுறேன். அம்பாளுடைய சாநித்தியம் வந்தவன், இந்த ஸ்வரூபத்தை தியானம் பண்றவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு மேக்னெட்டிக் பவர் அவனுக்குள்ள ஜாஸ்தியாகும். அதனால எல்லாரும் அப்சரசுகள் கூட அவனை தேடிண்டு வருவா. பட் when they come near him, இப்போ பெரியவா முன்னாடி போய் நம்ம ஏதாவது உப்பு சப்பு விஷயம் பேசுவோமா? சாதாரண உப்பு புளி மாங்காய் தேங்காய் விஷயம் எல்லாம் பேச மாட்டோம். அது வரவும் வராது, சப்ரஸ் ஆயிடும். இப்ப ஏதாவது ஒரு கோவத்தோட கிளம்பினோம்னா அங்க போய் அந்த கோவம் நிக்குமா? நிக்காது. ஏதோ ஒரு வருத்தம் இருக்கு மனசுல, அதோட அங்க போனோம்னா அது அங்க நிக்குமானா நிக்காது. வார்த்தையே வராது ஃபர்ஸ்ட் அதை சொல்றதுக்கு. இது பெருசா கம்ப்ளைண்ட் லிஸ்ட் வேணும், இல்ல டு டூ லிஸ்ட்னு எடுத்துட்டு போனாலும் அங்க போய் மொத்தமும் மறந்து போயிடும். வை? அவளுடைய தேஜஸ், அந்த விதமான ஒரு எனர்ஜி, அவளுடைய பிரசன்ஸ், அதுதான் நம்ம சாநித்தியம்னு சொல்றோம். அததான் இங்க சொல்றா. அதனால அந்த அப்சரசுகளால ஒரு கெட்ட எண்ணத்தோட அவனிடத்துல நெருங்க முடியல. எவன்? அந்த சாதகன். எப்பேற்பட்ட சாதகன்? அம்பாள் அருணவர்ணத்துல இருக்கா, அந்த அருணவர்ணம் எல்லா இடத்துலயும் பரவி இருக்குங்கிற ஸ்வரூபத்தை தியானம் பண்றவனுக்கு இப்பேற்பட்ட ஒரு விஷயம் நடக்கும். இதுக்கு பேரே அருண ரூப தியானம்னு பேரு. ஒரு நிமிஷம் பா. புரியறதா? ஸ்லோகம் புரிஞ்சுதா? சோ எத்தனை அப்சரஸ் பெண்களா இருந்தாலும் இவனை பின்தொடர்ந்து வருவா. எதனால? அவனுக்கு ஏற்பட்ட அந்த அட்ராக்ஷன்னால. அந்த அட்ராக்ஷன் எப்படி ஏற்படுறது? அம்பாளை இந்த அருண ரூபத்துல தியானம் பண்றதுனால ஏற்படுறது அப்படின்னு சொல்றா. சோ இந்த ஸ்லோகத்தை வந்து ஸ்திரீ வஷ்யகரம் அப்படின்னு சொல்லுவான்னு பாஷ்யத்துல ஒரு குறிப்பு போட்டிருக்கா.
ஓகேவா? சோ இதுக்கு மகாபெரிவா ஒரு வியாக்கியானம் கொடுத்திருக்கா. ஸ்திரீ வஷ்யகரம்னு போட்டாலும் அம்பாளே தேவி மகாத்மியத்துல என்ன சொல்றா? ஸ்திரிய சமஸ்தா தவ தேவி பேதாக. தேவதைகள் அம்பாளை ஸ்துதி பண்றா. அம்பாளும் 12th சாப்டர்ல சொல்றா, சுவாசினிகளை கூப்பிட்டு பூஜை பண்ணு, ஏன்னா நடமாடும் அத்தனை பெண்களும் என் ஸ்வரூபம்னு அம்பாளுடைய வாக்கு. சோ ஸ்திரீ வஷ்யகரம்னு இந்த ஸ்லோகத்தை சொன்னா அப்ப என்ன அர்த்தம்? அம்பாள் நம்மளுக்கு வசமாகறா அப்படின்னு அர்த்தம். இதை அப்படிதான் புரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் நாட் அ வெரி ஒரு டிஃப்ரெண்டான அர்த்தத்துல புரிஞ்சுக்க கூடாதுன்னு பெரிவா கோட் பண்ணதாக இங்க போட்டிருக்கு. எல்லா ஸ்திரீகளும் பரதேவதையின் வடிவங்களே. சோ அவர்களை அங்கனமே கண்டு வணங்குவான், காமத்தால் ஸ்திரீகளுக்கு வசமாக மாட்டான் அப்படின்னு அந்த இது போட்டிருக்கா, குறிப்பு போட்டிருக்கா பாஷ்யத்துல. புரிஞ்சுதா? இப்ப 19th ஸ்லோகம் இருக்கு இல்லையா, 19th ஸ்லோகம் வந்து இட் இஸ் அகெயின் அ வெரி ட்ரிக்கி ஸ்லோகம். இது வந்து ஹார்ட் கோர் தந்திரம். சோ நான் அதை எப்ப எடுக்கல, எனக்கு அது தனியா ஒரு கிளாஸ் வேணும். அதுக்கு சில பாஷ்யங்கள்ல அதுக்கு டயக்ராம்லாம் போட்டு அப்படிலாம் போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே லைட்டா நான் பயந்து போயிட்டேன். எனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னு தெரியல. ஸோ ஐ வில் ஆக்சுவலி நீட் சம் டைம் டு ப்ரிப்பேர், ஃபைண்ட் மோர் சோர்சஸ் அண்ட் மேக் இட் ஈவன் மோர் சிம்பிளிஃபைடு. ஸோ அதனால நான் இப்ப எடுக்கல. சரியா? அது அம்பாளுடைய காமகலா ரூபம் அப்படின்னு சொல்ற கிளீம்ங்கிற ரூபத்தை பத்தின அது பேரே காமகலா தியானம்னு பேரு அந்த ஸ்லோகத்துக்கு பேரு. So I will take my time to prepare for it and make it as simplified as possible. So next week 19 and 20 cover பண்ணிட்டோம்னா maybe for Navaratri you will be ready with the first 20 shlokas. Okay va? Okay. Lalita Sahasranamamum நான் combined class போட்டிருந்தேன். So I think a couple of people are here. I would all want you to listen. ஏன்னா இது என்னோட பர்சனல் ஃபேவரட் செக்மெண்ட் அண்ட் ரொம்ப நன்னா இருக்கும். 31st ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா பாக்யலட்சுமி மேம்? ஓகே. 31st. பவானி பாவனாகம்யா பவாரண்ய குठारिका भद्रप्रिया भद्रमूर्तिः भक्त सौभाग्यदायिनी भक्तिप्रिया भक्तिगम्या भक्तिवश्या भयापहा शाम्भवी शारदाराध्या शर्वाणी शर्मदायिनी शांकरी श्रीकरी साध्वी शरच्चंद्र निभानना शातोदरी शांतिमती निराधारा निरंजना निर्लेपा निर्मला नित्या निराकारा निराकुला निर्गुणा निष्कला शांता निष्कामा निरुपप्लवा नित्यमुक्ता निर्विकारा निष्प्रपंचा निराश्रया नित्यशुद्धा नित्यबुद्धा निरवध्या निरंतरा निष्कारणा निष्कलंका निरुपाधिर्निरीश्वरा निरागा रागमथनी निर्मदा मदनाशिनी निश्चिंता निरहंकारा निर्मोहा मोहनाशिनी निर्ममा ममताहंत्री निष्पापा पापनाशिनी निष्क्रोधा क्रोधशमनी निर्लोभा लोभनाशिनी निस्संशया संशयग्नि निर्भवा भवनाशिनी निर्विकल्पा निराबाधा निर्भेदा भेदनाशिनी निर्नाशा मृत्युमथनी निष्क्रिया निष्परिग्रह निस्तुला नीलचिकुरा निरपत्या निरत्यया दुर्लभा दुर्गमा दुर्गा दुःखहन्त्री सुखप्रदा. சோ அம்பாள் எப்படி பக்தனுக்கு சுலபமா கிடைக்கிறாங்கிற வர்ணனையும் அவளுடைய நிர்குண உபாசனைங்கிற வர்ணனையும் இந்த செக்மெண்ட். சோ ஐ எம் ஒன்லி கோயிங் டு டாக் அபவுட் அம்பாள் சுலபமா கிடைக்கிற வர்ணனை. ஓகே. பவானி, பவ அப்படின்னா சிவபெருமான், சிவபெருமானுடைய பத்னி பவானி, இது ஒரு அர்த்தம். பவானின்னு சொன்னா முக்கியமான ஒரு ஸ்லோகம் சௌந்தர்யலஹரி 22nd ஸ்லோகத்துல
भवानि त्वं दासे मयि वितरदृष्टिं सकरुणाम् इति स्तोतुं वाञ्छन् भवानि त्वम् इति यः तदैव त्वं तस्मै दिशसि निजसायुज्य पदवीं मुकुन्द ब्रह्मेन्द्र स्फुट मकुट नीराजित पदाम्. கரெக்டா தான் சொல்றேனா? ஆமா, கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். பவானி त्वं दासे. பவானினா சம்ஸ்கிருத கிராமர் படி பவதி அப்படின்னா இஸ், பீயிங், ஐஎஸ் இஸ் அப்படிங்கிற அர்த்தம். அகம் கிரஹே, சாரி, சஹ கிரகம் பவதி, அவன் வீட்டுல இருக்கான், ஹீ இஸ் அட் த ஹவுஸ். அந்த இஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ற வேர்ட் பவதி. அந்த பவதி சப்தத்தை நான் இருக்கட்டுமா அப்படின்னா பவானின்னு சொல்லணும். பவானின்னா என்ன? ஷல் ஐ பி தேர் அப்படின்னு ரிக்வெஸ்டா கேட்கிறோம் இல்லையா, அந்த அர்த்தத்துல அந்த பவதிங்கிற சப்தம் எப்படி மருவும்னா பவானின்னு மருவும். பவானி त्वं दासे मयि वितर திருஷ்டிம். நான் உன்னுடைய தாசனா இருக்கட்டுமா அப்படின்னு கேட்கறதுக்காக, shall I be your servant அப்படின்னு கேட்கறதுக்காக shall I be அப்படின்னு சொல்லும் போது பவானின்னு சப்தம் யூஸ் பண்ணும். அப்ப அந்த பவானின்னு சப்தம் நான் யூஸ் பண்ணும் போது நான் என்ன மனசுல அர்த்தம் வச்சுட்டு இருக்கேன்? உன்னுடைய கருணை கட்டாட்சத்தை என் மேல நீ பொழிவாயாகன்னு மனசுல எண்ணத்தை வச்சுண்டு பவானி அப்படின்னு நான் சொல்லும் பொழுது, நீ உன் பேரை நான் சொல்லிட்டேன்னு நினைச்சுட்டு என்ன பண்ணிடுற? உடனே உன் கடைக்கண் பார்வை என் மேல நீ செலுத்திடுற. இதனால என்ன நடக்கிறது? எவன் ஒருவன் நான் இருக்கட்டுமான்னு தெரியாதனமா பவானிங்கிற வார்த்தைய சொன்னா, நீ அதை எப்படி எடுத்துக்கிற? உன்னுடைய பேரை சொல்லிட்டான்னு அர்த்தம் எடுத்துண்டு அந்த இடத்திலேயே அவனுக்கு சாயுஜ்யத்தை கொடுத்துடுற. சாயுஜ்யம் இஸ் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சமாதி. சோ 3 விதமா சமாதி சொல்வா. சாலோக்கியம், சாரூபியம், சாயுஜ்யம். சாலோக்கியம்னா கண்ணுக்கு ஏத்தாப்புல அம்பாளை தர்சனம் பண்றது, தட் இஸ் சாலோக்கியம். ஆலோகனம்னா பாக்குறது. சாரூபியம் அப்படின்னா அம்பாள் மாதிரியே நம்மளுக்கும் ஸ்வரூபம் ஏற்படுறது, பேரு சாரூபியம். சாயுஜ்யம்னா இரண்டரை அம்பாளிடத்துல ஐக்கியமாறதுக்கு பேரு சாயுஜ்யம். பவானி அப்படின்னு மனசுல எதையோ ஒண்ணு நினைச்சுண்டு தப்பி தவறே பவானின்னு உன் பேரை சொன்னா கூட நீ என்ன பண்ணிடுற? ததைவத்வம் தஸ்மை, அவனுக்கு அந்த இடத்திலேயே திசசி நிஜ சாயுஜ்ய பதவியும், உன்னுடைய சாயுஜ்யத்தை அவனுக்கு ஈஸியா கொடுத்துடுற. முகுந்த பிரம்மேந்திர ஸ்புட மகுட நீராஜித பதாம். எந்த ஒரு பாதங்கள்ல அவனுக்கு சாயுஜ்யம் கிடைச்சிடுறது? பிரம்மா, ருத்ரன், முகுந்தன் இவா எல்லாரும் எந்த பாதத்துல வணங்குகிறார்களோ அப்பேற்பட்ட பாதத்துல இவனுக்கு ஈஸியா சாயுஜ்ய பதவி கிடைச்சிடுறது. ஏன்னா பவானிங்கிற பேரை சொன்னான் அப்படிங்கறதுனாலன்னு அர்த்தம். சோ அந்த பவானிக்கு இவ்வளோ வியாக்கியானம் ஆதிசங்கரர் பண்றார் சௌந்தர்ய லஹரியில. சோ பவானி அவ எப்பேற்பட்டவள். ஏன் பவானிங்கிறதுக்கு லலிதா சஹஸ்ரநாமத்துல நம்மளுக்கு இன்னொரு ஒரு ரெஃபரன்ஸ், பாவனா கம்யா. நம்ம என்ன பாவனை வச்சுட்டு இருக்கோமோ அந்த பாவனையில அவ வருவாங்கிறது ஒரு அர்த்தம். ரெண்டாவது, அவ பாவனையினால் மட்டுமே அவ வந்துடுவா. யூ டோன்ட் ஹாவ் டு எலாபரேட்லி ஆவாகனம் பண்றது, பெரிய பத்ததி ரெடி பண்ணி பூஜை ரெடி பண்ணி, நோ. இஃப் யூ கேன் ஜஸ்ட் இன்வைட் ஹர் த்ரூ யுவர் இமோஷன்ஸ். பாவனைகள்னா அவ வந்துட்டான்னு நினைச்சுண்டு ஒரு நிமிஷம் இஃப் யூ கேன் ஜஸ்ட் எம்ப்ளாய் யுவர் இமோஷன்ஸ், தட் இஸ் இனஃப். அதுலயே கம்யா வந்துடுவா. பாவனா கம்யா. ஆகம்யானா வந்துடுவா. கம்யம்னா போறது, ஆகம்யம்னா வருது. சோ பாவனைகள்னாலேயே அவ வந்துடுவா. அவ வந்துட்டான்னு நீங்க நினைச்சுட்டேலாம் அவ வந்துடுவா. எலாபரேட்டா ஆவாகனம் பண்ணி இந்த ஆவரண பூஜையில பண்ணுவாளே, விசேஷார்க்கிய பாத்திரம் வச்சு அதுல மந்திரத்தை வரைஞ்சு அதுல அம்பாள் ஆவாகனம் பண்ணி அப்புறம் அந்த பாலால அம்பாளுக்கு உபச்சாரங்கள் பண்ணி தர்ப்பணம் பண்ணி பூஜை பண்ணி, எந்த அம்பாள் அப்படி எலாபரேட்டான ரிச்சுவல்ஸை ஏத்துக்கிறாளோ, ரொம்ப ஆசையா ஏத்துக்கிறாளோ, அதே அம்பாள் என்ன பண்றா? அவ வரான்னு நான் ஒரு இமேஜினேஷன் பண்ணா அதுக்கும் அவ வந்துடுவா. சோ பவானி பாவனாகம்யா பவாரண்ய குட்டாரிகா. அவ இப்படி வரதுனால நம்மளுக்கு என்ன ஏற்படுறது? பவாரண்ய குட்டாரிகா.
பவங்கிற இந்த சம்சாரம் இருக்கே, இது எப்படி இருக்கு? காடு மாதிரி இருக்கு. ஏன் காடு மாதிரி இருக்கு? ஒரு காடுன்னு இப்ப இருக்கிற காடு பத்தி எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் நாட் இன் இந்தியா. நம்ம we have lost our green cover mostly. 12% தான் நம்மளோட மொத்த லேண்ட் ஏரியா கிரீன் கவரே இருக்கு. அடர்ந்த காடுனா எந்த இடத்துல உள்ள நுழையிறோம், எப்படி வெளில வர போறோம், அந்த காட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. காட்டுல நம்மளுக்கு என்ன ஏற்படணும் நம்மளுக்கு தெரியாது. லைஃப் இஸ் as uncertain as that. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. யாரு கூட இருப்பா, யாரு கூட இருக்க மாட்டா, நம்ம என்னவா ஆக போறோம், அடுத்த நிமிஷம் என்ன ஆகும், எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். சம்சாரா இஸ் ஆஸ் குட் ஆஸ் அ அரண்யம். ஸோ பவாரண்யம். அந்த பவாரண்யத்துல இருந்து நம்மளை கட் பண்ணி எடுக்கிறது யாரால முடியும்? குட்டாரிக்கானா ஷீ இஸ் லைக் அன் ஆக்ஸ் who will cut you off from this forest called samsara. அவளுடைய கருணை இருந்தால் மட்டும்தான் அது நடக்க முடியும். நம்ம நினைச்சோம்னா சும்மா இட் இஸ் நாட் பை அவர் ஃப்ரீ வில். ஓகேவா? ஸோ பவானி பாவனாகம்யா பவாரண்ய குட்டாரிகா பத்ரப்பிரியா பத்ரமூர்த்தி பக்த சௌபாகிய. பத்ரப்பிரியா மங்களம் அவளுக்கு விருப்பமான ஒரு விஷயம். பத்ரமூர்த்தி மங்களமே வடிவானவள் அவள். என்னாச்சு பட்டு? எடுத்தேனே, எடுத்து பேசினேன், ஒண்ணுமே கேட்கல. திட்றா அவ என்ன. பவானி பாவனாகம்யா பவாரண்ய குட்டாரிகா பத்ரப்பிரியா பத்ரமூர்த்தி பக்த சௌபாகியதாயினி. பக்தனுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் கொடுக்கறா. சௌபாகியம்னா என்ன? இப்போ சௌபாகியம் இஸ் லக் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அந்த பாக்கியதை இருந்தா தான் ஒரு விஷயம் உங்களை வந்து சேரும். யூ நீட் டு பி டிசர்விங் டு பி ஏபிள் டு அட்ராக்ட் சம்திங் இன் டு யுவர் லைஃப். அந்த நம்மளுக்கு அது கிடைக்கணுங்கிற அந்த பாக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கறது அம்பாள். அந்த சௌபாகியத்தை அவ கொடுத்தாதான் நம்மளுக்கு ஒரு விஷயம், நல்ல விஷயம் வரும். இன்ஃபேக்ட் இதுக்கு இன்னொரு ஒரு அர்த்தம் எங்க பாட்டி சொல்லி என்ன நான் கேள்விப்பட்டிருக்கேன்னா, இந்த லோக்கத்துல வேணும், பொருள் வேணும், பணம் வேணும், பதவி வேணும், செல்வாக்கு வேணும், எல்லாம் வேணும், ரைட்டு. பட் பரலோகத்துக்கு இஹலோகத்துல வேணும். யூ ஆர் ஏபிள் டு நேம், எனக்கு இந்த பாக்கியம் வேணும், எனக்கு இப்பேற்பட்ட செல்வம் ஏற்படணும், இப்பேற்பட்ட இடம் வேணும், இப்படி கிடைக்கணும், அப்படி கிடைக்கணும், இது ஓகே. ஹவ் அபவுட் வாட் அபவுட் த லைஃப் ஆஃப்டர் திஸ் ஒன், ஆர் வாட் அபவுட் ஆஃப்டர் திஸ் ஒன்? புண்ணியம் பாபம் மேம், அதுதான் பிரச்சனை. நம்மளுக்கே தெரியாது என்ன நம்மளோட பாபம் கவுண்ட் என்ன, புண்ணியம் கவுண்ட் என்ன, நம்மளுக்கே தெரியாது. பட் ஹவு டு என்ஷூர் தட் you will have a good space after you leave this body? None of us know. அதுக்கும் ஒரே கதி அம்பாள் தான். அவளுடைய பாக்கியம், சௌபாகியம், அந்த சௌபாகியத்தையும் கொடுக்கறது அவ தான். இஹ பர சௌபாகியம்னு சொல்லுவாத. ஸோ பவானி பாவனாகம்யா பவாரண்ய குட்டாரிகா பத்ரப்பிரியா பத்ரமூர்த்தி பக்த சௌபாகியதாயினி பக்தி பிரியா. பக்திங்கிறது நான் அவளை நினைச்சுட்டே இருந்தேன், அவளுக்கு ஏதோ ஸ்ரத்தையா பூஜை பண்ணினேன், நைவேத்தியம் பண்ணினேன். நோ, பக்தி இஸ் வேர் யூ forget yourself and only she matters. That is bhakti. டிவோஷன் ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணுவா. அப்படின்னா என்ன? where you become the last priority and she becomes the first priority. பக்தி அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பக்தி பிரியா பக்தி கம்யா. உங்களிடத்துல அந்த மாதிரி அன்கண்டிஷனலா அவ மேல பிரேமை இருந்ததே ஆனால், பை த வே அன்கண்டிஷனல் லவ்ங்கிறது பகவான் மட்டும்தான் பக்தன் மேல செலுத்த முடியும். மனுஷாளுக்கும் மனுஷாளுக்குள்ள இருக்கிறது ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் கால்டு பிரேமை அட் ஆல். உங்களுக்கு பிரேமைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா கிருஷ்ணாவதாரத்துல ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் இருக்கிற அந்த சம்பந்தத்தை தான் எடுத்து பார்க்கணும். தட் இஸ் அன்கண்டிஷனல் பிரேமை. அது எதுக்கு அந்த லீலை பண்ணான்னா, பக்தனிடத்துல பகவானுக்கு இருக்கிற பிரேமை எப்பேற்பட்டதுன்னு காமிக்கிறதுக்கான ஒரு டிராமா தான் அதுன்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்த அன்கண்டிஷனலி ஒரு சின்ன ஒரு ட்ரெய்லர் கொடுக்கணும்னா, கார்த்தால எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் நம்ம என்னென்னலாம் தப்பு பண்றோம்னு நம்மளுக்கே தெரியாது.
இதெல்லாம் விதானம் விதிச்சிருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அந்த எந்த விதானத்தையும் நம்ம ஃபாலோ பண்றது கிடையாது. நம்ம ஆத்துல நம்ம குழந்தை ஒரு சின்ன தப்பு பண்ணா பொங்கி எழுவோம். அப்படி ஐ டூ தட். நேத்திக்கு கூட நடந்தது. அப்புறம் நம்ம எதுக்கு இவ்வளவு கோவப்பட்டோம் நான் யோசிச்சேன். எ- எ- நான் கோவப்படுறதுக்கு there was குட் ரீசன் enough. பட் நான் அப்படி கோவப்படலைன்னா அவனை நான் திருத்திருக்க முடியாது. அது ஆர்டிஃபிஷியலி வர வச்சுட்ட கோபம் தான். பட் இந்த ஒரு விஷயத்துக்கு நான் இப்படி கோவப்படுறேன். பட் அன்கண்டிஷனலா இருக்கிற அம்பாள் என்ன பண்றா, நான் என்ன தப்பு பண்ணாலும் பொறுத்துண்டு போறா. திட்டுறதில்ல, அடிக்க வரதில்ல. ரெண்டாவது விஷயம், ஒரு வேளையும் எனக்கு சாப்பாடு கிடைக்கிறது, எனக்கு வேணுங்கிறதெல்லாம் வந்துடுறது. அந்த இடத்துல நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு she doesn't punish me. அதனால்தான் மாணிக்க வாசகர் சொல்றார், பால் நினைந்து ஊட்டும் பிள்ளைக்கு தாயினும் சால பரிந்து. பரமேஸ்வரன் எப்பேற்பட்டவன்னா, ஒரு அம்மாவா இருக்கிறவளுக்கு தான் குழந்தைக்கு பசிக்கும்னு அவளா நினைச்சுண்டு அந்த குழந்தை அழ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாலை கொடுப்பாளாம். ஒரு கை குழந்தை இருக்க பால் ஊட்டும் தாயார் பசிக்கிற டைம் ஆயிருக்குமே, அந்த குழந்தைக்கு பசிக்குமேன்னு அவளாவே யூகம் பண்ணி பாலை கொடுப்பா. அப்ப அதுக்கு எவ்வளவு கருணை வேணும் அந்த இன்ட்யூஷன் வரத்துக்கு. அதை விட கருணை சிவபெருமானுக்கு நம்மேல் ஜாஸ்தின்னு சொல்றார் மாணிக்க வாசகர். ஒரு தாயை விட கருணை அவருக்கு உண்டு அப்படின்னு சொல்றா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கருணை இருக்கிறதுனாலதான் வி ஆல் சஸ்டெயின். இல்லைன்னா நம்ம பண்ற ஒண்ணுத்துக்கும் எப்படி அடி வேணும்னே ஐ டோன்ட் திங்க் வி டிசர்வ் மச் பிகர் ஸ்பேங்க்ஸ். கிடைக்கிறது இல்லை நம்மளுக்கு. ஏன்னா அந்த கருணை கம்ஸ் இன் டு பிளே. சோ பக்தி பிரியா பக்தி கம்யா பக்தி வஷ்யா, அந்த அந்த இப்படியெல்லாம் அன்கண்டிஷனலி அவளுக்கு நம்ம மேல பிரேம இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய டெய்லி லைஃப்ல இருந்து ஆரம்பிச்சு லைஃப் டைம்ல ரொம்ப ஸ்மூதாவே போயின்னு இருக்கு. சோ நம்ம பண்ற பக்திக்கு அவ வருவா, அவளுக்கு அது பிடிக்கும். பக்தி பிரியா பக்தி கம்யா பக்தி வஷ்யா, அவ அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் கட்டுப்படுவா. இங்க எந்த அவதாரம் வேணா எடுத்து பாருங்க, பக்தனுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவான். நேற்றுக்கு ஏதோ ஒரு உபன்யாசம் கேட்டுட்டு இருந்தேன். இட் வாஸ் ஃப்ரம் இந்திரேஷ் உபாத்யாய். ஹி இஸ் அ ஃபேமஸ் பாகவதம் ஸ்பீக்கர் ஃப்ரம் த நார்த். ஹி வாஸ் டெல்லிங், இல்ல அவரா இல்ல வேற ஒருத்தர், ராமாயணத்துல ராவணனை வதம் பண்ணணும்னா ராமருக்கு இட் would have hardly taken that time. சீதையை தேடணும்னு ஒரு டிராமா பண்ண வேண்டிய தேவையில்லை. இல்ல ராவணனுக்கு கருணை காட்டணுங்கிற டிராமா பண்ண வேண்டிய தேவையில்லை. பட் வை டிட் he have to take it this slow அப்படின்னு கேட்டா, மொத்த லங்கையிலையும் when everyone was against, there was one bhakta called விபீஷணா. பகவான் நாமா அங்க சொல்றது was banned. பட் he persisted. அவனோட பக்தியில அவன் ஸ்ரத்தையா இருந்தான். அந்த பக்தனுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கணும் இல்லையா, அதுக்காக ஏற்பட்ட ஒரு டிராமா இது அப்படின்னு ஒரு வியாக்கியானம் சொன்னான் ராமாயணம். அசன் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி இவ்வளவு அல்டிமேட்டம்ஸ் கொடுத்து அப்புறம் கும்பகர்ணன் வந்து விபீஷணன் வந்து சரணாகதி பண்ணி கடைசியில அவனுக்கு என்ன பதவி கிடைச்சதுன்னா லங்கைக்கு இவன் தான் ராஜாங்கிற பட்டம். இதெல்லாம் அவர் ராவணனை ஒரு நிமிஷம் கொண்டு முடிச்சுட்டு போயிருந்தா நடந்திருக்காது. பட் விபீஷணனுக்கு அந்த உயர்ந்த ஸ்டேட்டஸ் கொடுக்கறதுக்கு ராமர் வெண்ட். ஒரு இவ்வளவு ஸ்லோவா போய் இவ்வளவு கஷ்டங்களை ஏற்படுத்திட்டு அவர் பண்ணினாருங்கிறது பக்தனுக்காக, ராவணன் அழிக்கிறதுக்காக இல்ல அப்படின்னு ஒரு வியாக்கியானம் நேத்திக்கு சொன்னான். ஏன்னா பக்தி கம்யா பக்தி வஷ்யா பயாபகா, ஷீ இஸ் தட். அந்த அன்கண்டிஷனல் பிரேம நம்ம மேல இருக்கு. நம்ம காட்டுற அந்த பக்திக்கு அவ வசப்படுறவள். அந்த ஒரு பாண்டேஜ் தான் பரமாத்மாக்கு நம்மளோட இருக்கு. பரமாத்மா ஸ்வரூபம் எல்லா விஷயத்துக்கும் அப்பாற்பட்டது, எந்த விஷயத்துக்கும் பாண்டட் கிடையாது. ஆனா எந்த ஒரு விஷயத்துக்கு அது வசப்படும்னா பக்திங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் வசப்படும். நிறைய பிரமாணங்கள் இப்படியே சொல்லிட்டே போலாம். அதனால பக்தி பிரியா பக்தி கம்யா பக்தி வஷ்யா. சரி, இந்த பக்தி ஏற்பட்டால் என்ன ஆகும்? பயாபகா. நம்மளுக்குள்ள இருக்கிற பிக்கெஸ்ட் ஆஃப் ஃபியர்ஸ், பெரிய ஃபியர் இப்போதைக்கு மரண பயம். சோ அந்த மரண பயம் முதற்கொண்டு அவ போக்கிடுவா. அப்பஹா, ஷி டேக்ஸ் இட் அவே. அந்த பயம் போயிடுத்துனா அவளோட இரண்டரை கலக்கிறது இட் டசன்ட் டேக் மச் டைம். This was verse 32. ஸோ நான் இதோட நிறுத்திக்கிறேன். லலிதா சஹஸ்ரநாம கிளாஸ்க்கு நான் நிறைய ஆடியோ அனுப்பவே இல்லை. ஸோ மேபி தட் ஐ கேன் சிட் அண்ட் டூ ரைட் நவ். இது வரைக்கும் எடுத்ததுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்ல. சரி,
இப்ப நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் 19th ஸ்லோகம் கொஞ்சம் எலாபரேட்டா தான் போகும். ஓகேவா? அதுல நிறைய தந்திரா ரிலேட்டட் மந்திர ஸ்வரூபங்கள ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் அதுல இன் டீப்பா உண்டு. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரைடே பார்ப்போம். நான் முன்ன பின்ன ஆனாலும் ஏன் இன்னைக்கு கிளாஸ் வச்சுக்கலாம்னு சொன்னேன்னா, அட்லீஸ்ட் 20க்குள்ளேயாவது நவராத்திரிக்குள்ள கவர் பண்ணலாங்கிற ஒரு எண்ணத்தினால தான். எனக்குமே முடியல, நானும் வெளில அலைஞ்சிட்டு தான் வரேன். பட் ஐ தாட் லெட் அஸ் நாட் ஸ்கிப் இட். இன்னைக்கு பாக்கி எல்லா செஷன்ஸும் கேன்சல். இது ஒன்று மட்டும் தான் இன்னைக்கு நான் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த ஏன்னா அது ரொம்ப அது எக்ஸ்டெண்ட் ஆயிடுறது அதுக்கப்புறம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் தட் டு ஹேப்பன். அதுக்கு தான் இழுத்து பிடிச்ச ஒரு ஸ்லோகமாக எடுக்கலான்ட்டு எடுத்தேன். சரியா? ஸோ பார்ப்போம், அடுத்த வாரம் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் திவ்யா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு ரெக்கார்டிங் இல்லையா? யாரு கேட்டா? நான் தான் ஜானி தான் கேட்கிறேன், ஜானமணி ஓ, தான் கேட்கிறேன். okay. லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு ரெக்கார்டிங் இல்லையா? இல்ல, அது அது கூகுள் மீட்ல பண்றியோ? அது கூகுள் மீட்ல பண்றேங்கிறது ஒரு பிரச்சனை. லலிதா சஹஸ்ரநாமத்தை பத்தி பேச ஆரம்பிச்சா நான் கொஞ்சம் இமோஷனலாகி நிறைய பேசிடுறேன். ஸோ ஐ எம் நாட் ஏபிள் டு கீப் அ ட்ராக். அண்ட் அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே கூகுள் மீட்ல போயிட்டு இருக்கிறதுனால அது முன்னாடி பின்னாடி சைட்ல பிச்சு பிச்சு அது ஒரு ஆர்கனைஸ்டு இதுவே இல்லாம அது போயிட்டு இருக்கு. ஸோ த ஐடியா இஸ் இப்போ கிட்ஸ் பேட்ச் நடக்கும் லலிதா சஹஸ்ரநாமத்துல. நிறைய பேர் கேட்டா. ஸோ பகவத்கீதா கிளாஸ்க்கு நாங்கள் வரோம், பட் கிட்ஸ் பேட்ச் வேணும் சஹஸ்ரநாமத்துக்குன்னு கேட்டா. ஸோ தி ஐடியா இஸ் ஒரு சிம்பிளிஃபைடு வெர்ஷன் அப்பாவா அந்த குழந்தைகளுக்கு எடுக்கும்போது அப்படியே ரெக்கார்ட் பண்ணி மேபி இந்த மாதிரி கிளிப்ஸ் கிரியேட் பண்ணலாமான்னு யோசனை இருக்கு. ஏன்னா அவளுக்கு நம்ம கண்டிப்பா அவள் ஃபேஸஸை பார்த்தா இவ்வளோ தத்துவம் பேச மாட்டோம். இவாளுக்கு புரியுமா புரியாதாங்கிறதுலே ஸ்டாப் ஆயிடும். அதனால அந்த ஒரு ஒரு ஆர்கனைஸ்டா இருந்தா தானே ரெக்கார்டிங்ஸ் கேட்கறதுக்கு கோர்வையா இருக்கும். இப்ப சாதாரணமா பேசுறதுக்கு எவ்வளவு வேணா பேசிண்டே போகலாம். இந்த கான்டெக்ட் அந்த சமயத்துல கேட்கிற வாளுக்கு புரியும். பட் ஒரு ரெக்கார்டிங்னு வரும்போது அது ரொம்ப அபத்தமா தெரியும்ல, அவுட் ஆஃப் கான்டெக்ட் பேசுற மாதிரி தெரியும். அந்த ஒரு ட்ரபிள் வருது ரெக்கார்டிங்னு வரும்போது. ஸோ குழந்தைகள் பேட்ச் ரெக்கார்ட் பண்ணும்போது ஐ வுட் ப்ரிஃபர் டு கிரியேட் அதுக்கான டேட்டா. பார்ப்போம் அது எப்படி போறது பார்ப்போம். சரியா? வித்யா வந்திருக்கேள். ஆஹா, வராதவாள்லாம் கிளாஸ்க்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேள். வாங்கோ. ராம் ராம். ஓ லீவா உங்களுக்கு இன்னைக்கு? சரி சரி, அது சரி, ரைட்டு. சரி, எனி கொஸ்டின்ஸ் இன் வாட் வாஸ் கவர்ட் சோ ஃபார்? ஓகே, இந்த ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், 15, 16, 17, 18 இது ஒரு செட். சௌந்தர்யலஹரி ஸ்லோகங்கள் 15 டு இந்த இன்னைக்கு எடுத்தது 18 வந்து இட் இஸ் அ செட். அம்பாளை எப்படி தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது ரிலேட்டடா இருக்கிற. ஸோ I don't want you to contradict yourselves when you're understanding and chanting these verses. That is my humble request. ஒண்ணுல ஒண்ணு மாதிரி இருக்கு, இன்னொன்னு இன்னொன்னு மாதிரி இருக்கு. இது ஏன் இப்படி வருது அப்படின்னு ஒருவேளை நீங்க அது மீனிங்கை ரொம்ப டீப்பா கிராஸ் பண்ணிக்கிறீங்களா? அது அப்படி இல்லை. நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஸ்லோகமும் இட்ஸ் அன் இண்டிவிஜுவல் பீஸ் பை இட் செல்ஃப். உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ அந்த தியானத்தை நீங்க எடுத்துக்கோங்க. மேபி ஒரு நவராத்திரி கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது இந்த தியானம் மெடிடேஷன்ங்கிறத எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா அப்போ எனக்கு குழந்தைகளுக்கு ஸ்கூல் இருக்காது, கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஸோ மேபி அந்த டைம்ல ஐ வில் பி ஏபிள் டு டேக் சம் டைம் அவுட் டு டெல் யூ அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத எப்படி பண்ணணுங்கிறத நான் ஐ ட்ரை டு புட் தட் திங் டுகெதர். ஒரு 1 hourக்குள்ள நான் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. சரியா? ஸோ உங்களுக்கு இப்ப படிச்ச நாளில் உங்களுக்கு எந்த ஸ்வரூபம் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா ரெசனேட் ஆகிற மாதிரி தெரியறதோ நீங்க யூ கேன் ஸ்டார்ட் டேக்கிங் தட் அப் ஃபார் யோர் ஓன் கண்டெம்ப்ளேஷன், ஃபார் யோர் ஓன் தியானம். இஃப் யூ ஹேவ் த ஹேபிட் ஆஃப் மெடிடேட்டிங், நீங்க அந்த ஸ்வரூபத்தை தியானம் பண்ணலாம். கிளியரா தானே பிக்சர் பண்றாரு அதை. ஸோ யூ கேன் ப்ளீஸ் யூஸ் இட். தட் இஸ் அ ஹம்பிள் ரிக்வெஸ்ட். நான் வந்து ப்ரீவியஸ் பேட்ச்ல சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பேட்ச்லயும் முடிஞ்ச நெக்ஸ்ட் கிளாஸ்ல எப்படி குட்டியா லகுவா அம்பாளை தினம் பூஜை பண்ணலாம், ஹவு டு பிரிங் தட் இன் டு ஆக்ஷன் அப்படிங்கிறதும் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். சரியா? சரி, லெட்ஸ் see next week. ராம் ராம். பாப்போமா? Okay, Ram Ram. Thank you, ma'am. Thank you.